காலை தியானம் டிசம்பர் 31. தலைப்பானது இதுவரை காத்த கர்த்தர். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. கப்பல் தலைவன் ஒருவன் ஒருமுறை நீண்ட கப்பல் பயணத்தை மேற்கொள்ள தீர்மானித்தான். பல மாலுமியர் தெரிந்தெடுத்து பயணம் செய்தான். அவன் தேவ பக்தியுள்ள மனுஷன். பயணம் ஆரம்பித்த கப்பல் 1 மைல் தூரம் சென்றது. அனைத்து மாலுமிகளும் மேல் வீட்டில் கூடி செய்து தன் ஜெபத்தினால் எந்த பயணத்தையும் ஆரம்பிப்பதில்லை. எனவே நான் சேர்ந்து ஜெபிப்போம், நம் கப்பலை கடலில் பாதுகாப்பிற்கு ஒப்பு கொடுப்போம் என்றார். தம் திறமையும் பெலனும் நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் தேவன் மட்டுமே நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி எல்லோரையும் முழங்கால் படிட்டு செய்து உருக்கமாக ஜெபித்தார். தினமும் கூடி ஜெபித்து வந்தான். மாதங்கள் பல கழித்தன. ஒரு நாள் கப்பல் ஆப்பிரிக்காவில் தென்கோடியில் எதிர்பாராத ஒரு புயல் சிக்கி கொண்டது. பாறையில் மோதி விடலாம், பாதுகாப்பது மிகவும் கடினமாகி விட்டதே. ஒரு பிரம்மாண்டமான கடல் அலை கப்பலை மிகவும் உயர்த்தியது. அலை அகன்றதும் கப்பல் சடுதியில் தாழ்ந்து ஒரு கூடார பாறையில் மோதி தண்ணீர் மலமளவென்ற கப்பலுக்குள் வந்து விட்டது. மாலுமிகள் எவ்வளவோ முயன்றும் தண்ணீர் கப்பலுக்குள் வருவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. கப்பல் தலைவன் எல்லோரையும் மேல்தட்டுக்கு அழைத்து ஊக்கமாக ஜெபம் செய்தான். நம் பலத்தை காட்டிலும் தேவ பலன் நம்மை காக்க வல்லது என்றான். இப்பொழுது மாலுமிகள் மீண்டும் குழாய்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்ற ஆரம்பித்தார். கப்பலின் நீர்மட்டம் அற்புதமாக குறைந்தது. புயலும் அமர்ந்தது. மறுபடியும் மேல்தட்டில் கூடி ஜெபித்து தேவனுக்கு நன்றி கூறினார். தேவன் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் கப்பல் அடித்தளத்தில் கூறிய பாறை உண்டாக்கினது. வெந்து துவாரத்தின் வழியாக கப்பலுக்குள் நுழைய பிரயாசப்பட்டது. கப்பலில் துவாரம் மீனின் அளவை விட சிறியதாய் இருந்ததால் மீனானது அந்த துவாரத்திலிருந்து ஏற்ற அடைப்பாகிவிட்டது. தண்ணீர் உள்ளே வர முடியாமல் போனது. தேவன் இவ்வாறு அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். இயேசுவும் அவரது சீஷர்களும் கடலில் பிரயாணம் செய்தார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டதால் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலையும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பிரியமானவர்களை, இம்மட்டும் காத்த தேவன் இனி வரும் நாட்களில் உங்களை காப்பார். ஆமேன் ராஜா. இனிமேல் காத்து வழி நடத்துவார். அவருக்கு மன்றாடி ஜெபிப்போம். இம்மட்டும் காத்த தேவனே, இனிமேலும் எங்களை காக்கிற வல்லவர் அப்பா. எப்படிப்பட்ட கர்த்தாவே, தண்ணீர்கள் வந்தாலும் கர்த்தாவே, அலைகள் வந்தாலும் அப்பா நிறுத்துகிற தேவன் நீர் அப்பா. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அப்பா, தொல்லைகள் வந்தாலும் அப்பா நிறுத்தி எங்களை காப்பாற்றுகிற தேவன் அப்பா. இம்மட்டும் இந்த வருடம் முழுதும் காத்த தேவன் அப்பா. இந்த கடைசி நாளிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து புது வருடத்தை கர்த்தாவே இன்பமாக மாற்றி வழிநடத்த வேண்டும் என்று இயேசு நினம் கேட்கும் பரம்பிதாவே. ஆமேன்.